வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மகர ராசி, ராகுதசை. மகர ராசிக்கு ராகுதசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், ராகுதசை என்ன பலன்களை கொடுக்கும்? ராகுவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டதிபதி மாதிரி அந்த பலன்களை கொடுக்கும். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதாவது 2026 எப்படி இருக்கும், உங்களுக்கு உங்கள் வயசுக்கு ராகு தசை நடந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏதோ நடந்துட்டுருக்கு, எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் அது முட்டுக்கட்டையாக நிற்கிறது, ஏதோ ஒன்று ஆப்போசிட்டாக நிற்கும், எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். இது மாதிரி நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு வரலாம் இந்த ராகு தசையில். ஒரு சில பேருக்கு வேலை நல்லா போயிட்டே இருக்கும், அதே வேலையில் சிக்கல் அதிகமாக இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ஏன்னா ராகு தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இருக்கிற இடத்த பொறுத்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி அது செயல்பாடுகளை கொடுக்கும், அதாவது பலன்களை கொடுக்கும். அது அவயோகம் செய்யக்கூடிய கிரகமா, அதாவது அந்த வீட்டில் இருக்கா இல்லை யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னவோ நடந்துட்டுருக்கு. இந்த ராகு தசை மகர ராசிக்கு எந்த வயசில் வரும், அதாவது 3 நட்சத்திரம் இருக்குது மகர ராசியில். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள், அதாவது இது சூரியனோட தசை, முதல் ஆரம்ப தசை. தசாபுத்தி இருப்பில் 6 வருஷத்தில் 3 வருடம் எடுத்துப்போம். 3 வயசு வரைக்கும் அந்த சூரிய தசை வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை 13, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வந்துடும். 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கு இல்லையா, அதில் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 9 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 9 + 7 அப்படின்னாக்கா 16 வயசுக்கு மேலே, அதாவது 16 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை வந்துடும். 16 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் அப்படின்னாக்கா 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடைமுறைக்கு வரும். சென்ட்ரு பகுதியில், அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். 5 + 7 வருடம் செவ்வாதசை 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 1 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ 8 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர மகாதசை வரும். அதன் பிறகு தான் ராகு தசை வரும். இப்போ 8 ஒரு 18 அப்படின்னா 26 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். இது உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது முதல் தசையாக இருக்கிறதுனால ஒரு 6 வருடம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 6 + 18 24 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். ராகு தசை என்ன பண்ணும், இப்போ வயது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் வரும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த வயசு காலகட்டத்தில் வராது. அதாவது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 3-4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 1-2 பாதங்களும், இந்த 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அந்த படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். உங்கள் சுயஜாதக இருப்பை பொறுத்து 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்ப்போம். 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் ஒரு சிலருக்கு சனியோட வீட்டில் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டிலேருந்து ராகு பகவான் தசை நடத்தியிருந்தால் படிப்பு தடையாக இருக்கும், நிறைய படிப்பில் பிரச்சனையை கொடுத்துருக்கும். அதே யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்லதையும் பண்ணியிருக்கலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லைங்க, நல்லாவே போயிட்டு இருந்தது, 7.5 சனி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ராகு தசை நல்லா இருக்குது, அவங்களுக்கு ரூட் கிளியராக இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லபடியாக போகும். இப்போ 7.5 சனி முடிஞ்சு ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை இந்த 2026 ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார்,
இப்போ 6ஆம் இடத்துல குரு இருந்து 7ஆம் இடத்துக்கு இந்த வருஷத்தில் வருவார். இதெல்லாம் வந்து கிரக பயிற்சிகள், கோச்சார கிரகங்கள். இது வந்து எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு. அதாவது மாற்று கருத்தே கிடையாது. அதாவது படிக்கிற வயசில் உங்களுக்கு வந்து ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்கள். ஏன்னா இப்போ வந்து மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் அந்த மேல் படிப்பு கொடுக்கும். படிப்பில் ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை இருக்காது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வரலாம். மன அழுத்தம் அது மாதிரி நிறைய இருந்தது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் வந்து 7.5 சனியும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு இந்த சனி பகவான் வந்து வக்கரமாயிட்டார். அதனால் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகி நவம்பர் 28லேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ ஜனவரியிலேருந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் சரி, வெற்றி வாய்ப்புகள் படிப்பு ரீதியாக. இப்போ 22 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், இல்லை சனியோடு சேர்ந்து இருந்தால், அது மாதிரி இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடுகள், அதாவது சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, இது மாதிரி வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். ஏன்னா புதனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா, ஏன்னா 6ஆம் அதிபதியாக வந்துடுவார், அவரே பாக்கியஸ்தானாதிபதி. அந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது புதன் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணியிருக்காது. இந்த 7.5 சனியில் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம், அது எங்கே வேணா இருக்கட்டுமே, எந்த வீட்டில் வேணா இருக்கட்டும், அந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அந்த கிரகம் வந்து வேற ஒரு பாவத்துவம் பெற்றிருந்தால், அதாவது பாவகிரக சேர்க்கை இல்லை பாவகிரக தொடர்பு, அவருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, லக்னத்துக்கு வந்து அவயோக கிரகமாக இருக்கிறது, இந்த ராசிக்கே வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, அது மாதிரி இருந்திருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும், நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அது கொடுத்தது எல்லாமே 7.5 சனி தான். அந்த சனி பகவான் தான் கொடுத்தாரு இது வரைக்கும். இப்போ அந்த 7.5 சனி இல்லை, 7.5 சனி போயாச்சு, உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். இப்போ வந்து ராகு திசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய, அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது வந்து நிறைய தடையாக இருந்திருக்கும். 7.5 சனியில் கூட ஒரு சில பேர் போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை நிரந்தரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலையில் வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலை கூட கொடுத்துருக்கோம் சில பேருக்கு. ஏன்னா 7.5 சனியில் அப்படியே வச்சிருக்காது. அந்த வளர்ச்சிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்படுறது, எந்தவித வளர்ச்சி இல்லாமல் ஒரு மன அழுத்தம், இது மாதிரி வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாமே இப்போது நல்லா இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல வந்து சனி உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் கிடையாது. 3, 4, 5ல் சனி பகவான் உங்களோட விஷயத்தில் தலையிட மாட்டார். இதன் பிறகு ராகு தசை தான் கொடுக்கணும். அந்த ராகு தசை நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். மற்றபடி யாருக்குமே ராகு வந்து கெடுதல் பண்ணாது. இருக்கிற இடம், அந்த இடத்ததிபதி வந்து அவருக்கு வந்து நல்ல சுபத்துவமாக அமைஞ்சிட்டா, அதாவது கொடுக்குற அமைப்பில் அமைஞ்சிட்டா, அந்த ராகு பகவானும் சேர்ந்து கொடுக்கும், சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கும். 7.5 சனி வரும்போது அவரே பலம் இல்லாமல் இருக்கும்போது 7.5 சனி வரும்போது கொடுக்காது. அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் வந்திருக்கும். ஏன்னா மகர ராசிக்கு அதை கொடுக்க போது இதை கொடுக்க போதுன்னு ஒரு 5 வருஷமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க, சரி இந்த வருஷம் ஏதாவது நடக்கும், அடுத்த வருஷம் ஏதாவது நடக்கும், எதுவுமே நடந்திருக்காது. அடி மேலே அடி, அந்த லெவலுக்கு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இது வந்து ராகுதசை பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை. அது வந்து 7.5 சனி வரும்போது தான் அது தாக்கத்தை அதிகமாக கொடுக்கும். இப்போ 7.5 சனி விலகியாச்சு. ஒரு சில பேருக்கு 7.5 சனி விலகின மாதிரியே இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள். ராகு பகவானுக்கு ஒரு தசா புத்தியில், இப்போ ராகு தசையில் ஒரு புத்தி நடக்குது, ஏதோ ஒரு புத்தி நடக்குது. அந்த புத்தி சமீப காலமாக ஒரு வருஷமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 7.5 சனி முடியறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். 7.5 சனி முடிஞ்சு 1 வருஷம் கழித்து தான் அந்த தசா புத்தி, அந்த புத்திங்கிறதே முடியும். அந்த டேட் இருக்குது. இப்போ இந்த வருஷம் 2026 ஒரு 6ஆம் மாதம் இல்லை 8ஆம் மாதம் அது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டேட். அது வரைக்கும் அது தொடர்ந்துனே இருக்கும். ஆனால் 7.5 சனி முடிவானது எப்போ? மார்ச் 29 சனி பெயர்ச்சியானார். அதில் இருந்து இது வரைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஏன் அதை கொடுக்கல, அந்த மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் அவயோக கிரகமாக இருக்கும். இப்போ ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், அதுவும் பாவகிரக தொடர்பு, அப்படி இல்லைன்னா சனியோட தொடர்பு. இதே மாதிரி ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, அது மாதிரி அந்த கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் பாதிக்கப்பட்டிருந்தால் 7.5 சனி விடுதலையான மாதிரியே இருக்காது.
ஏழரை சனி விடுதலை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த டேட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏதோ முடிஞ்சிச்சு, ஏழரை சனி முடிஞ்சு, இது வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்ம படாத பாடுபட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம கஷ்டப்பட்டுனே இருக்கிறோமா? ஜோசியம் பொய்யா இல்லை உண்மையான்ற மாதிரி ஆகிடும். ஜாதங்கிறதே பொய்யா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா எதுவுமே நடக்கலைன்ற பட்சத்தில் எல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே நடந்துரும் அப்படின்ட்டு. எதுவுமே நடக்கலைன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா வேலையில் ஒரு மாற்றம் இல்லை, தொழிலில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு இடம் வாங்கி போட்டு பிரச்சனை வரும், திருமண வாழ்க்கையில் நெருக்கடி, சுற்றி சுற்றி அடிச்சிருக்கோம். அதாவது சரி இதுதான் ஏழரை சனி, இப்போது முடிஞ்சு, இப்போவாது ஏதாவது நல்லது நடக்குமான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நடக்கலைன்ற பட்சத்தில் அதுக்கு காரணம் வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த டேட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாருக்காவது இந்த 2026 அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு டேட் முடியுதுன்னு வச்சுக்கலாம், அந்த புத்தி முடிஞ்சு இன்னொரு புத்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக இந்த ஆண்டில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அதை நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். இப்போது இந்த மகர ராசிக்கு 2026 ஒரு 3ஆம் மாதத்துக்கு பிறகு அருமையான வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க. அதாவது ராகு தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 22லேருந்து 38 வரைக்கும் அப்படின்னாக்கா திருமணம் நடக்காமல் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், திருமணம் நடந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். இப்போ திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது தீர்வு கூறும். ஒருத்தருக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிறது, 3வது திருமணம் வரைக்கும் போயிருக்கும், வேற தொடர்புகளை கொடுத்துருக்கு, தப்பாக போயிட்டேன், மாறி போயிட்டேன், விதி மாறி போயிட்டேன், வழி மாறி போயிட்டேன், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பெண்கள் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஏன்னா ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவங்க நிறைய பேரை வந்து கெடுத்து விட்ருக்கு, நல்ல மனிதர்களை நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்ருக்கு இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த ராகு மகாதசையில் 22லேருந்து 38க்குள்ளே அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் பலமாக இல்லைன்னாக்கா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குமே தவிர நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அதாவது உங்களை என்னென்னலாம் கெடுக்கணும், உங்களை எப்படியெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினச்சிருப்பாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். இது வந்து அதுக்கு வந்து அந்த டைம் இடம் கொடுத்துருக்கும். யாருமே ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லைன்ற பட்சத்தில் உங்களை என்ன வேணால் செய்யலாம் இல்லையா, உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தலாம், உங்களை என்ன வேணால் பண்ணலாம், அது மாதிரி நிலைமையை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ராகு தசையில். இது எல்லாமே மாறும், இந்த டைம் மாறும் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் ராகு தசையில் முதல் 12 வருஷம், பின்னாடி 6 வருஷம், முதல் 12 வருஷத்துக்குள்ளே இந்த ஏழரை சனி முடிஞ்சு இப்போ சுக்கிர புத்தி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எதுவுமே நடக்கலைனா கூட இப்படி தான் போகும். அந்த சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும், அதாவது சுக்கிர புத்தி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சுக்கிர புத்திக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பின்னாடி அந்த 6 வருஷம். அதாவது சுக்கிர புத்தி முடிஞ்சு இப்போ சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னாக்கா வரக்கூடிய புத்திகளும் உங்களுக்கு சரி இருக்காது, அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் சரி இருக்காது. அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இந்த ராகு மகாதசம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு புயல் இருந்தது, அந்த புயல் போயாச்சு. இப்போ புயல் இல்லாமல் ஒரு தூறல், ஒரு அந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, ஒரு வெளிச்சமே பார்க்காம இருக்கிறோம், ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், மழை வந்து இவ்வளோ பண்ணுது, வெள்ளக்காடாகி போச்சு, எந்த வேலையும் செய்ய முடியலையா அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருப்போம் இல்லையா, அந்த புயலில் இருப்போம் இல்லையா, அந்த புயல் போயாச்சு. இப்போ மழை விட்ட பிறகு அந்த தூறல் விடணும், அவ்வளோதான். அது மாதிரி அந்த தசா புத்திங்கிறது அந்த முடிகிற வரைக்கும், அந்த ராகு மகாதசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு புத்தி முடிஞ்சு இன்னொரு புத்தி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு பணம் வரலைன்னா பணம் வரும். கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, ஒற்றுமை இல்லை, என்ன அவர் புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். நிறைய பேர் வந்து உங்களை கெட்ட பேர் சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்ல ஒரு பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் வந்து கடன் நிறைய கொடுத்துருக்கு, அந்த தொழிலெலாம் வந்து கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தீங்கன்னாக்கா அந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், உடனே குறையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 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 வருஷத்தில் கடன் சுத்தமாக காலியாகிடும், உங்களுக்கு கடனே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க, ஒரே நாளில் 50 லட்ச ரூபா வந்துடாது, ஒரு வாரத்தில் வந்துடாது. அதுக்குண்டான வழி பிறக்கும். ஒரு இடம், ஒரு வேலை, தொழில் ஏதோ ஒன்று அமையும். அந்த வருமானம் வர்றதுக்கான ஒரு வேலை, தொழில் ஏதோ அமைஞ்சு அந்த கடன் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கணும். உங்களுக்கு கூட ஒரு காரணத்தோடு தான் ஒரு கஷ்டத்தையே கொடுத்துருப்பார். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்திருக்காது. ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது, ஒரு 2 வருஷம் நல்லா போயிருக்கும், உடனே அந்த தொழில் லாக் ஆகிருக்கு. அப்படியே
ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க, நல்ல பழக்க வழக்கத்தில் இருந்திருப்பீங்க, நட்பு வட்டாரத்தில் ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க, இல்லை அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க முதலீடு பண்ணுங்கன்ட்டு, நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க, அப்படியே போயிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம், அப்படியே டக்குன்னு லாக் பண்ணி விட்ருவோம். அது மாதிரி வரும் இந்த ராகு தசைங்கிறது. கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் பயங்காட்டில், அதாவது ராகு தசையில் அந்த வீடு கொடுத்த கிரகம் பலம் இல்லை அப்படின்னா அந்த அந்த தசாபுத்தி வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். 7.5 சனி ரொம்ப கஷ்டத்தைப்படுத்திச்சு அப்படின்னாக்கா அந்த ராகு தசை உங்களுக்கு சரியில்லைன்றது தான் அது காட்டுது. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், தொழில் எல்லாமே பார்த்து நிதானமாக நீங்கள் போகிற வழி அப்படிங்கிறது போகக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு கல்லு முள்ளாக இருக்குது, நீங்கள் பார்த்து போனீங்கன்னா பாதை நல்லா இருக்கும். என்ன ஒன்று வேகமாக போக முடியாது, அவ்வளோதான். கொஞ்சம் நிதானமாக போனாலும் போய் சேரக்கூடிய இடத்த போய் சேரலாம். அடுத்து வரக்கூடிய குரு தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த 2026 கொடுக்கும். நன்றி.